ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதை ஒட்டி நம்முடைய பலன்களும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை வரைக்குமான பலன்களாக ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் திருக்கணிதப்படி. அதுக்கப்புறம் நம்ம பலனுக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, விருச்சக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். போன வாரத்திலிருந்து 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அவரோட சூரியன் சுக்கிரன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மைன்னு தான் சொல்லணும். இந்த நன்மை எதுவாக இருக்கும்? நீண்ட தூர பிரயாணங்கள் யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் தான் தெய்வ அனுகூலம். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க அவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் நிறைய இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லாமல் இருக்குது. பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும். இருந்தால் மட்டும்தான் வேலையில் ஹாப்பியாக இருக்க முடியும். இல்லைன்னா வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பம்னு அர்த்தம். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. ஒரு பக்கம் உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏதாவது வராத பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். எது எப்படி இருந்தாலும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இந்த வாரம் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாபில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, இன்சென்டிவ் கிடைக்கல, இப்படிலாம் ஒரி பண்ணாதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த வேலையுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்து பாருங்கள். இந்த வாரம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும், கௌரவம் கூடும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நினைக்கிறவங்க, எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் கை கொடுக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மை. இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கல, நிறைய தடை, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு.
ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயத்துலையுமே அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசுகிறா இருந்தாலும் கவனமாக பேசுங்க. மற்றவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்க. குறுகிய வரைக்கும் எல்லாத்தையும் ஒபே பண்ணி பேசுங்க. இது இந்த வாரம் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. ஜாப் நல்லா இருக்கான்னா பரவாயில்ல. உங்கள் கொலீக்ஸ் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்குது. அதுலேயும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இது மார்கழி மாதமாக இருந்தாலும் மூவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி லாபகரமாக இருக்கும். நான் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், தாராளமாக பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ணுறாங்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். இறை அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஏதாவது முயற்சி பண்ணாலும் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பட் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் உங்களுக்கு இருக்குது. பட் வருமானங்கள் சுமார். அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் விநாயகர் கர தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சனி, குரு அத்தனை கிரகங்களும் பார்க்கறது உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டு இருக்குது. எதில் வெற்றி? எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும், ரிட்டன் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடன் வாங்கி என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ, கடன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள், வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு, குறிப்பாக நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறேன், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நல்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். திருமணம் நீங்கள் ஆயிருந்தீங்கன்னா கூட கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையற்ற கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்காதீங்க. அவசியம் இருந்தவர்களே கடன் வாங்காதீங்க.
ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எனக்கு ஹையர் ஸ்டடி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு நினச்ச ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணுங்க, தாராளமாக மூவ் பண்ணலாம். வராத பாஸ்போர்ட் விசா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குமா வருமா தெரியலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய கெரியரில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களே எனி சர்வீஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும், ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த வாரத்தில் பிரம்மாவையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இந்த வாரத்தில் அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அமையும். ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, க்ரானிக்காக உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, நோயிலிருந்து சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய் மட்டுமல்ல, கடன் இருந்தாலும் எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பணம் கடன் கேட்டிங்கனாலும் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது. ஸோ நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் ஸ்கில்டு லேபரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஜாப், ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இதே தான் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய பிஸ்னஸ்லையுமே கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரம் எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருந்துகிட்ருக்கு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு லாபம் மகசூல் நிறைய உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் கூடும். நீங்கள் பெருசாக ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாம் நீ ஸ்பெக்குலேஷன் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரம் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் லாபம் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை நல்லா கும்பிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். யாரை நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம். ஸோ லைஃப்பில் நீங்கள் முதல்ல எதை செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை செகண்டரி செய்யணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய பிளானிங் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். இறைவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெருசாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், யார் நல்லவங்க கெட்டவன்னு உணரக்கூடிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது. இது மார்கழி மாதமாக இருந்தாலும் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கு, குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்பது இருக்கும். குறிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுகிறது கூடாது. பின்னாடி அதுவே உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனைக்குரியதாக வரும்.
ஸோ அது மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் இந்த வாரம் வேலையில் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ஜாப் இல்லாமல் இல்லை, ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இன்னொரு பக்கம் அதில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. இந்த வாரம் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தனாலே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணால் போத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. ஸோ கணவன் மனைவி செப்பரேஷன், யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களே கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அஃபையர் இருந்தால் கூட அதுலேயுமே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு உண்டு. எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், திரும்ப சொல்கிறது காரணம் கிரக நிலைகள். அதனால் எது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாவிஷ்ணுவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ நீங்கள் எதை நம்பி இருக்கீங்களோ அது நடக்கும். இறைவன் உங்களுக்கு நடத்துவதற்கு தோன்றா துணையாக இருப்பார். யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அல்லது ஃபாலோ பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே கிளியர் ஆகும். எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்குது. நீங்கள் இந்த வாரம் எங்கேயாவது லாங் ஜேர்னி அல்லது ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், எதிர்காலத்தை பற்றிய உங்களுடைய பிளானிங், இது எல்லாமே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பின் காரணமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போடலாம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், அப்பாவோட நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல ஒரு கெயின் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், குறிப்பாக ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ், பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, எத்தனை விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். நண்பர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றமாக இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் கெயினாக தான் இருக்கும். கமிஷன் ஏஜென்சி மட்டுமல்ல, யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இதில் மினிமமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சனி உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்க, குரானிக்காக டிசீஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதுலேயும் இந்த சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறது. நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இருக்குது. வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் நல்லா இருக்குது.
லாபம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வேலையின் காரணமாக மாற்றம், ட்ரான்ஸ்ஃபரோ இன்னர் சேஞ்சஸோ ஏற்படுவதற்கு அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெஞ்சில் இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஏதாவது இந்த வாரத்தில் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கம்மி. அது மட்டும் இல்லை, க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அல்ல ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் பரவாயில்ல. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஆன்சல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்காம இருந்துச்சோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு மனைவி அல்லது கணவன் மூலமாக வருமானம் நிறைய உண்டு. அதுக்கும் வழி இல்லாதவங்களுக்கு வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி பணம், அரியர்ஸ் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் மார்கழி மாதமாக இருந்தாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள், வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய கல்வியிலையுமே கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருந்தீங்கன்னாலும் பின்னாடி ஃபியூச்சரில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியா காரியம் நடக்குமான்னா நார்மலாக தான் இருக்குது. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மொத்தம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அத்தனையும் கிடைக்கும். ஆனாலும் வேலையில் எஃபர்ட் எடுங்க. ஒரு பக்கம் வேலை இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சனி பகவான் வேலையை விட்டு உங்களை தூக்குவதற்கான வாய்ப்பு, அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அல்லது வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்திங்கன்னா மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இப்படி தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பட் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக தான் இந்த வாரத்தில் இருக்குது. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட், திருப்தியற்ற மன வாழ்க்கை என்பது இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறது. அம்மாவுடைய உடல், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், முதலே அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எல்லா விஷயத்துலையும் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இப்படி இருந்தாலே எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நம்ம எல்லோருமே லாப நோக்கத்துக்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், கான்ஃபிடென்ட் அதிக அளவில் இருக்கும். எதையும் துணிஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் முடிவு பண்ணுங்கள். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிந்தனைகளை வந்து விடுபட்டு வாங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஃபீல்டு சம்மந்தமான அத்தனை தேடுதல்களும் இந்த வாரம் அதிகப்படுத்துங்க. எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நன்மை.
எவ்வளோக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட எல்லாம் நேரடியான தகவல் தொடர்பு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் தரத்தை சனி பகவான் பார்க்குற ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும். ஸோ வேலையில் தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளியே விட்டு வெளியே வந்தவங்களுக்கு வெளியேற்றப்படுவதற்கானவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. குறிப்பாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸுமே ரொம்ப ரொம்ப சுமார். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் விசா வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருமாளையும் சிவனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அன்றாடம் செலவனங்களுக்கே வசதி இல்லாத நான் எப்படி முதலீடு பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் எதிலையாவது பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. இந்த செலவினங்கள் ஒன்று மனைவிக்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய அப்பாவுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது நம்முடைய சகோதரருக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முயற்சியை எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அவர் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் குரு இருக்கார். எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, இந்த வாரம் நல்லா இருக்குது. எனி ஜாப், நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், எனி ரெப்யூட்டட் கன்சர்னாக இருக்கலாம், ஆர் எம்என்சியில் இருக்கலாம். எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் இந்த வாரம் பரவாயில்ல. வெளியில் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல ஸ்கில்டு லேபர் எது பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. ரொம்ப நாளாக வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். உங்களுடைய அத்தனை விதமான ஆக்டிவிட்டீஸும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மகர ராசியில் பிறந்த உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேர்லேருந்து செப்பரேட் ஆனவங்க மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவபெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னா கூட அக்கா, அண்ணன், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு குரு பார்க்குறாரு. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் நன்மை, அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தில் இதுகாலம் நல்லது நடக்கலைன்னா நல்லது நடக்கும். புது வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மார்கழி மாதமாக இருந்தாலும் உண்டு. வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல லாபத்தை கொடுக்கும், வருமானத்தை, சம்பாத்தியத்தை கொடுக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களா நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் கவனம். இந்த வாரம் வேலையில் நீங்கள் லாங் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும்.
நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் கூடும். அது மட்டுமல்ல, அரசியல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு உண்டு. இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையில் பெருசாக எதுவும் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. இந்த வாரத்தில் விநாயகருடைய வழிபாடு, சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடு மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி நல்லா இருக்குது. அது இல்லாமல் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க, வேலை தேடிட்டுருவங்க அத்தனை வரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆவீங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கு அல்லது வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லைஃப்பில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. பட் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.